ஹாய் ஹலோ மக்களே, நம்ம பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கிற வழியில் பார்த்திங்கன்னா தண்ணி திறந்து விட்ருப்பாங்க போல். கொடுவாயி ஒரு வாரத்துக்கு திறந்துருவாங்க என்னன்னு தெரியல. ஆனால் தண்ணி வந்து ஃபோர்ஸாக போயிட்டு இருந்துச்சு. ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. தண்ணியை பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. எப்பயுமே பார்த்திங்கன்னா தண்ணியை பார்த்தா யாருக்கு தாங்க ஆசை இருக்காது. சரி நானும் இறங்கி ஒரு ஷார்ட்ஸை போட்டுட்டு சரி எல்லோரும் துணி துவைக்கவும் குளிக்கவும் வந்து பஸ்ஸில் இருந்தோம். வண்டியில் இந்த ஆட்டோலாம் நிற்கிது பாருங்கள், ஆட்டோ டூ வீலரு எல்லாமே வந்து இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் வந்து ஒரு 6 மணி இருக்குங்க. தண்ணியை பார்த்ததும் நேரமே போக வேண்டியனா இங்கே நின்றுட்டேன். சரி வேடிக்கை பார்த்துட்டு சரி அடுத்த வாரம் வந்து நம்ம எதாவது குளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து எப்பயுமே இந்த கொடுவாய் சைடு வந்து போயிட்டுருக்கும் போல். அதே பார்த்திங்கன்னா அதுலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா தோட்டமும் வந்து தென்னை மரமும் வந்து நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி நாங்கள் வந்து சரி அந்த ஏரியா கொஞ்சம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த நிழலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு இந்த பூவெல்லாம் மஞ்சள் பூவெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நிறைய கொட்டி கிடந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பாத யாத்திரை போன வழி அது. அதனால் இந்த இடத்துல வந்து கோயிலெலாம் இருக்கும், அதெல்லாம் அங்கே சாப்பிட்டுன்றத சரி பார்த்துட்டு அப்படியே வந்து ஏன்னா நைட் நேரம் வரும்போது வந்து நமக்கு தெரியறதே கிடையாது சுத்தமாக. நம்ம அன்டைமில் தான் பாத யாத்திரை நடந்து போயிட்டுருப்போம் ஹைவேஸ்லன்னு சொல்லும்போது. ஆனால் நம்ம பகலில் வரும்போது அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய மரங்களும் செடிகளும் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை அப்படியே சரி ஒரு வீடியோவாக எடுத்துக்கிட்டே போகலான்னு சொல்லிவிட்டு வண்டியில் இந்த அப்படியே வீடியோ எடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா நம்ம பாத யாத்திரை போகும்போது ஒரு டீ கடை வந்து வடையும் சாப்பிட்ருப்போம், ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். அங்கே பார்த்ததுமே சரி காலைல வீட்டில் டீ கூட குடிக்காமல் கிளம்பி வந்தாச்சு. சரி 2 வடையை வாங்கி உளுந்த வடைங்க நல்லாவே இருந்துச்சு. நான் டீ குடிக்க மாட்டேன், இருந்தாலும் ஒரு சும்மா ஒரு டேஸ்ட் மட்டும் பார்த்து திருப்பி கொடுத்துருவேன். அதனால் சரி ஃபஸ்ட்டு வடையை வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி 2 வடை வாங்கி நல்லா பெரிய வடையாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. மேக்ஸிமம் கடையில் சாப்பிட மாட்டேன். சில இடங்கள்லேருந்து பாத யாத்திரை போக ஆரம்பித்ததுலேருந்து இந்த வடை கடையில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பார்த்தா டீ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. ஆனால் என்னவோ தெரியுங்க பாக்கெட் பால் நான் வந்து குடிக்க மாட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு வடையை சாப்பிட்டு இப்போ இன்னொரு வடை வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அவங்களும் வாங்கிட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த சுண்ணாம்பு காலவான்னு சொல்லுவாங்க, அதை வந்து காலையிலே 7 மணிக்கெலாம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அதை அன்றைக்கி வீடியோ எடுத்தேன், போடவே இல்லை. சரி இதையும் காமிச்சிடலான்ட்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தோட்டம் கீழே பார்த்திங்கன்னா பசுமையாக இருந்துச்சு. அப்படி தென்னை மரம் வந்து ஏன்னா நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து வெறும் தென்னை மரமாக தான் இருக்கும். அப்புறம் பல வீடுகள்லாம் அங்கே இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தோட்டமும் இருந்துச்சு. சரி அப்படியே ஹைவேஸ் வந்து நல்லா ரோடு வந்து நல்லா போட்டிருக்குறாங்க. அதனால் அப்படியே அந்த ஹைவேஸ்லேயே எடுத்துக்கிட்டு இந்த காற்றாலையை பார்த்திங்கன்னா அந்த பொள்ளாச்சி சைடும் சரி இங்கேயும் சரி காற்றாலை சுற்றுது பாருங்களேன். அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் 2-3 லாரிங்களாக வேறு நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதுலேயும் லென்த்தாக வந்து பெரிய காற்றாலை சுற்றுற இதுன்னு சொன்னாங்க. பார்த்தா இந்த கப்பலில் சைடில் 2 பக்கம் ரெக்கா இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி அவ்வளோ ஒரு லென்த்தாக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே இது வந்து நாற்று பண்ணை க்ரீன் ஷீட் மாதிரி போட்டிருக்கு பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து நாற்று பண்ணை இன்னும் வந்து ஆரம்பிக்கலை. ஏன்னா இன்னும் ஒரு 4-5 மாதம் கழித்து தான் அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் மூடாக்கெலாம் போட்டு எல்லாம் பண்ணி நாற்று பண்ணை இருந்துச்சு. சரி ஏதாவது நாற்று இருந்தால் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா சரி அப்படி நம்ம போனோம்னா ஒரு பேஜாக தான் கொடுப்பாங்க மொத்தமாக ஒரு 50 100 இப்படி. நம்மளால் அதெல்லாம் அவ்வளோவும் வாங்கிட்டு வந்து வைக்க முடியாதுன்றனால நான் அதை அப்படியே வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போனோம். அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய வந்து முருங்கெல்லாம் போட்டிருந்தாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா வந்து சோளம் இந்த மர வகை எல்லாமே இருந்துச்சுங்க. ஹைவேஸில் வந்து நல்லா கொஞ்சம் 2 பக்கம் க்ரீனிஸாக இருக்கிறனால யாருக்கு தாங்க வெளியில் போகிறோன்னு வச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிறத விட வெளியில் போனால் கொஞ்சம் நமக்கு மனசுக்கு ரிலாக்ஸாக கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம மரம் செடி கொடி இதெல்லாம் பார்க்கும்போது இன்னமும் நமக்கு வந்து மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகும். எவ்வளோ தான் நம்ம வீட்டில் மாதக்கணக்கில் வீட்டில் இருந்தாலும் மாதத்தில் ஒரு நாளோ இல்லை வருஷத்தில் பெரிய டூரு இந்த மாதிரி சரி போயிட்டு வரும்போது நம்ம கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும், நம்மளோட உடம்பும் வந்து நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா தாராபுரம்லாம் தாண்டியாச்சு. தாராபுரத்துக்கு போகும்போது அங்கே பார்த்திங்கன்னா முருங்கை சாகுபடி தாங்க நிறையா
இந்த செடி முருங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நிறைய நான் வீடியோ பார்க்கும்போது வந்துன்னா எல்லாத்துக்கும் வெளிநாட்டுக்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு பொடி பண்ணி. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது கம்பி வேலி போடாமல் இருந்துச்சு இந்த முருங்கை செடி. எனக்கு இறங்கி பார்த்தோன்னே இறங்கி டபடபன்னு வண்டி நிறுத்துங்கன்னு சொல்லிவிட்டு நான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பப்பாளி கன்று நிறையா வச்சுருந்தாங்க. சரி ஒரு பழம் பறிச்சிட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அவங்கள பறிக்க சொல்லிவிட்டு நான் போய் நமக்கு என்னங்க கீரை தேவையில்ல, நம்ம வீட்டுக்கிட்ட இருக்குது, முருங்கைக்காய் தேவையில்ல, ஆனால் முருங்கை விதை கண்டிப்பாக தேவை, அதுவும் இல்லாமல் செடி முருங்கை. சரி விதை வாங்கி போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தோன்னா எனக்கு முருங்கை விதையே வந்து நிறையா இருந்துச்சு. சரி நான் என்ன பண்ணால் வரும்போது பறிச்சுக்கலாம் சொல்லி சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாதுங்க. வரும்போது நம்ம எந்த டைம் வேணால் வருவோம், சப்போஸ் நம்ம எடுக்க முடியாமல் போகலாம் அப்படின்னால ஒரு எமர்ஜென்சிக்கே வந்து நான் ஒரு 3 காயை எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டேன். முருங்கை விதை நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க பார்த்திங்கன்னா போய் ஒரு பப்பாளி வந்து பறிச்சிட்டு வந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ப்ளஸ் ஹைவேஸ்லேயே கொஞ்சம் கேட்டு போடாமல் இருக்கவும் கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நம்ம 1 2 எடுக்கும்போது சொல்ல போகிறதில்ல, அப்படியே தோட்டக்காரர் இருந்தாலும் நம்ம கேட்டுட்டு தான் நம்ம பறிக்க போகிறோம். அப்புறம் அவங்க மட்டும் 1 மட்டும் பறிச்சுட்டு வேகமாக வந்தாங்க. அந்த பழம் வந்து சரி பையில் போட்டுட்டு போயிடலாம், ஏன்னா நம்ம போகிறது ஃபங்க்ஷன் போகிற இடத்துல போய் நம்ம வந்து இத்தனை சுமந்துட்டு போக முடியாது, வாங்கிட்டு போக முடியாது சொல்லிட்டு 1 மட்டும் பேக்கில் போட்டு அப்புறம் முருங்கை விதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு. இது கொஞ்சம் பெரிய மரம் தாங்க, ஏன்னா நிறைய ஒடிச்சிருப்பாங்க போல், அதனால் வந்து காய விட்டுட்டாங்க நிறைய முருங்கை விதையை. சரி அதையும் நாங்கள் எடுத்து பேக்கில் போட்டுட்டு அப்போ இங்கே பார்த்திங்கன்னா அரளிப்பூச்செடிலாம் நிறையா இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் பறித்து நம்ம போயிட்டு வரதுக்குள்ளே காஞ்சிருந்தனால கிளம்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா தாராபுரத்தை தாண்டி ஒட்டச்சத்திரம் சைடு பார்த்திங்கன்னா அந்த முருங்கை செடி வந்து ரொம்ப, அதாவது இப்போ தான் போட்டு தளைஞ்சி வரும் போல் ஃபுல்லாக க்ரீனஸ்ஸாக இருந்துச்சுங்க. பார்க்கும்போதே நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேராக போய் பார்க்குறதுக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். இதே வந்து கீழே இறங்கி போகிற மாதிரி தான் நான் போய் வந்து பார்த்துருப்பேன். பார்த்திங்கன்னா நான் இருக்கிறதுக்கும் ரோட்டுக்கும் கீழேக்கும் ரொம்ப கீழே டிஃப்ரெண்ட்டு பள்ளத்தில் இருந்துச்சு. அதனால் நான் மேலே இருந்துக்கிட்டே கையை காமிச்சு பேசிது. அப்புறம் பார்த்தா அந்த இதுக்கு கீழே வந்து தக்காளி போட்டிருந்தாங்க. சின்ன தக்காளியாக இருந்துச்சு, உங்களுக்கு வீடியோவில் தெரியாது. ஆனால் வெறும் வந்து கருவேப்பிலை செடி மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து செடி முருங்கை அவ்வளோ ஒரு க்ரீனிஸாக இருந்துச்சுங்க. என்னடா இந்த வெயிலில் வந்து இவ்வளோ க்ரீனிஸாக இருக்குமா அப்படின்றது தெரில. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி அதையும் பார்த்துட்டு மறுபடியும் ட்ராவலாக கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே ஹைவேஸில் வந்து போய்கிட்டே இருந்தோம். இது வந்துட்டு எங்களுக்கு ஏன் வந்து இந்தளவுக்கு வந்து வெயில் தெரியலன்னா, நாங்கள் போனது 6:15 5:15 கிளம்பி நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணாலும் ஒரு 7 7:30 போது நமக்கெல்லாம் வெயில் வந்து தெரியாது. இது வந்து ஒட்டஞ்சத்திரம் வந்து கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா மழை வந்து ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஃபங்க்ஷன் போகும்போது பழம் வாங்காமல் போயிட்டோம். சரி வந்து ஒரு சீப்பாவது பழமாச்சும் வாங்கணும்னு சொல்லிவிட்டு இங்கே ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியும், எல்லாமே மதுரை சைடு இருக்குன்னா, மதுரை சைடு வந்து அடிக்கடி போகிறனால அவங்களுக்கு தெரியும். அதனால் அப்புறம் ஒட்டச்சத்திரம் இறங்கி பார்த்தா இது மொத்த மார்க்கெட் போலங்க, தாறு இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. சரி நமக்கு தேவை ஒரே ஒரு சீப்பு பழம் தான் வேணும்னு சொல்லிவிட்டு அது எங்கே இருக்குதுன்னு தொலாவி பார்த்தோம். அந்த மார்க்கெட் பெரிய மார்க்கெட்டுங்க. ஆனால் கடைங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கட்டடம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இங்கே வர எப்படி ஃபுல் தாராக இருக்குது. நம்ம தார் வாங்கி என்ன பண்ண போகிறோன்றதுனால நமக்கு ஒரு சீப்பு மட்டும் போதும்னு சொல்லிவிட்டு ஒரு சீப்பு மட்டும் 50 ரூபா சொன்னாங்க ஒரு கிலோ கணக்கு தாங்க இப்போ எல்லா பக்கம் போகிறாங்க, சீப்பு கணக்கு கிடையாது. இது வந்து 1.5 கிலோ இருந்துச்சு, 70 ரூபாய் என்னமோ சொன்னாங்க. அப்புறம் சரி என்ன அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து சரி அந்த காசை வாங்கி வச்சுட்டு பேலன்ஸை கொடுத்தாரு. சரி வீடியோ எடுத்துக்கிட்டு நாங்களும் அப்படியே வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காப்புளி மரம் இருந்துச்சு. டக்குன்னு கொடுக்காப்புளியை பார்த்ததும் இறங்கிட்டு வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பழமாகவும் இருந்துச்சு கொஞ்சம். சரி எடுத்து பறிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எய்த்தாப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலை தாங்க, மலை கோயில் எல்லாமே. நாங்கள் பாத யாத்திரை போகும்போது அந்த சைடு போகிற வழி கிடையாது, நாங்கள் இப்படியே பழனிக்கு கிராஸ் பண்ணிவிடுவோம். இதெல்லாம் நான் பார்த்ததில்ல அவ்வளோவா. ஏன்னா நைட் டைம் பஸ்ஸில் போனாலும் நம்ம இந்த மாதிரி ட்ராவல் வந்து பார்க்கவே முடியாது. நம்ம 2 வீலரில் போனால் மட்டும்தான் இந்த மாதிரி இடங்களில் வந்து நமக்கு அமைஞ்சிரும். நம்ம மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் இப்போ ஃபேமிலியோடு வந்து பார்த்திங்கன்னா 2 வீலரில் தான் போகிறாங்க. அது அவங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கஷ்டம் தாங்க வண்டி ஓட்டுறது. ஆனால் வந்து நம்ம அதை ஒரு பிரியத்தோடு போனோம்னா நமக்கு அந்த சிரமம் தெரியாது. அப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பறிச்சுட்டு அங்கே பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி போட்டிருந்தாங்க, கீழே நிறைய போட்டிருந்தாங்க கீழே. சரி அதையும் எடுங்கன்னு சொல்லிவிட்டு நானும் கொடுக்காப்புளியை பறிச்சிட்டு இருந்தேன். முருங்கைக்காய் நிறையா இருந்துச்சுங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நொனாப்பழம் வந்து சொல்லுவாங்க, அது நம்ம ஊர் சைடு தான் இருக்குன்னு நான் நினச்சேன். இதாங்க வெண்டைக்காய் செடி, நல்ல காயெல்லாம் ரொம்ப. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பள்ளத்தில் தான் இருந்துச்சு, ரொம்ப தூரமாக இருந்துச்சு. அதனால் வந்து கீழே இறங்கி போகிறதுக்கு வழி கிடையாது. அதனால் நான் ரோட்டு ஹைவேஸ்லேயே நின்று பறிச்சிட்டு இருந்தேன். கம்பி வேலை போட்டிருந்தாங்க, அதுக்குள்ளே கையை விட்டு கொடுக்காப்புளியை பறிச்சிட்டு இருந்தேன்.
அப்புறம் பறித்து சரி பேகு சும்மா தான் போகுதுன்னு சொல்லிட்டு பேக்குள்ளே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு இருந்தேன். எனக்கு தலைக்கு மேலேங்க அவ்வளோ முருங்கைக்காய் சீசன் இந்த வருஷம் என்னான்னு தெரியலங்க. எல்லா ஊர்லேயும் வந்து முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. நானும் பறித்து பார்க்குறேன், பறிக்கவே முடியல. அப்புறம் அப்போ கொஞ்சம் பறிச்சிட்டோம். கொஞ்சம் காயின்றது வெளியில் தொங்குது. ஏன்னா நம்மளை மாதிரி எத்தனை பேர் போகிறாங்க வரவங்க எவ்வளோ பேர் பறிப்பாங்க. நமக்கு மட்டுமா ஆசை இருக்கும், மற்ற மக்களுக்கு எவ்வளோ ஒரு ஆசை இருக்கும். அதனால் போகிற வழியில் எல்லோரும் பண்ணுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த அருட்பெருஞ்சோதி அது எப்பயுமே வந்து கொடுப்பாங்க போல். இங்கே பார்த்திங்கன்னா நீர்மோர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி நாங்கள் மணி இங்கே வரும்போது கிராஸ் பண்ணும்போது மணி 8. அப்புறம் என்ன பண்ணால் சரி நீர்மோர் வாங்கி நானும் குடிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு 3 டம்ளர் வாங்கி குடிச்சு நான் 2 டம்ளர் குடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வரவங்க போகிறவங்க எல்லாருமே ஸ்டாப் பண்ணி எல்லாம் நீர்மோர் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த டைம் வந்து நம்ம சாப்பிட்லனாலும் ஒரு டம்ளர் மோர் குடிக்கும்போது நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா வெயில் வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பயங்கரமாக. அந்த டம்ளரையும் நான் கழுவி வச்சுட்டு, ஏன்னா எல்லோரும் நம்ம மட்டும் இல்லைங்க, வரவங்க எல்லாமே குடிச்சிட்டு கழுவி கமுத்து வச்சிடணும் போல். அதேமாதிரி நானும் செஞ்சுட்டு கிளம்பிட்டு அதில் மாங்காய் பச்சை மிளகாலாம் போட்டிருந்தாங்க. தண்ணியாக மோர் இருந்தாலும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. சரி நம்ம டிஃபன் சாப்பிட்லான்னு நினச்சோம். சரி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிடலாம், ஏன்னா கொஞ்சம் தூரம் தான் சொல்லிவிட்டு நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். இதுலேருந்து பார்த்திங்கன்னா செம்மண் பூமி. இது பார்த்திங்கன்னா பயங்கரமாக க்ரீனஸாக இருந்துச்சு. நமக்கு வெயில்ன்றது அந்தளவுக்கு அதிலலாம் தெரியலை. இந்த பார்த்திங்கன்னா சோழவந்தா வந்து மெயின் ரோட்லேயே கொஞ்சம் தூரம் தாங்க. நாங்கள் கொஞ்சம் தள்ளி போய் இன்னொருத்தவங்கள்ட்ட வழி கேட்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வழி சொல்கிறவங்க வந்து கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணிடுறாங்க, 2 கிலோமீட்டர் தான் இதில் போங்கன்னு சொல்லிடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமங்க, வேறு கிராமத்துக்குள்ள நாங்கள் போயிட்டுருக்கோம். பார்த்தா 2 சைடும் பார்த்தா காடு மாதிரி போயிட்டுருக்குது. என்னடா இது 2 கிலோமீட்டர் சொன்னாங்க, இது என்ன போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த கொக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆறு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அங்கே ஒரு டிரைவர்கிட்ட கேட்கும்போது, ஏங்க இதில் சுற்றி போனால் நான் 4 கிலோமீட்டர் போகணுங்க, நீங்கள் வந்த வழியிலே போய் ஹைவேஸில் ஏறினா சோழவந்தான்னு போர் போட்டுக்கு அங்கே உள்ளே போனீங்கன்னா நான் 2 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. அப்போ திரும்ப என்ன பண்ணீங்க, திரும்ப ரிட்டர்ன் பண்ணி வந்துட்டோங்க. திரும்ப ரிட்டர்ன் எடுத்து திரும்ப வேறு வழியில் வந்து அந்த சோழவந்தான் உள்ளே கிராஸ் ஆச்சு. அந்த ஒரு வழியாக போயிட்டு நாங்கள் திரும்பி வந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வந்து இங்கேயே இருக்குது. சோழவந்தான்னாவே ட்ரெயின் அங்கே இறக்கி விடுவாங்களோ, அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான் அந்த ஊர். அப்புறம் அங்கேயும் பார்த்தா ரைஸ் மில்லு, மாடு, நிறைய மாடு வந்து அந்த காளை மாடுங்கள்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. போகும்போது வீடியோ எடுக்கலாம், சரி வரும்போது எடுத்துக்கலான்னு பார்த்தா மாடுங்களே இல்லைங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இவங்க பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பழக்கம், 25 வருஷம் பழக்கம். தாய் பிள்ளை அப்படின்ற ஒரு பழக்கம் தான் இருக்கும். அதை விட அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்தது. அவளுக்காக அவங்க மதுரையில் அவங்க அண்ணன் தான் இது ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. தங்கச்சிக்குன்னா அவ்வளோ செய்கிறாங்க, நல்லா செஞ்சுருக்குறாங்க. நகை இன்றைக்கி இத்தனை லட்சம் விற்றாலுமே 3 பவுன் கிட்டத்தட்ட நாங்கள் சரியாக கேட்கல. எல்லாத்துக்கும் போட்ட மாதிரி உனக்கும் செஞ்சிடணுமா அப்படின்னு சொல்லி எப்படிப்பட்டாவது போட்டுறணும்னு சொல்லிவிட்டு 3 பவுனோ என்னமோ போட்டிருக்கேன். மதுரையை பொறுத்த வரைக்கும் நல்லா செய்வாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நல்லா செஞ்சாங்க. அப்புறம் நாங்கள் கொண்டு போன பொருள்லாம் கொண்டு போய் ட்ரெஸ்ஸு, வளை, இதெல்லாம் பழம், தேங்காய் மட்டும் கொண்டு போயிருந்தோம். வச்சுட்டு மொய் வச்சுட்டு கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இவங்க இந்த அண்ணன் பார்த்திங்கன்னா 2 பேருமே நல்ல குணம். இவங்களும் அப்படி தாங்க, ஒருத்தருக்கு ஏதாவது முடியலன்னா டக்குன்னு ஓடி போய் செய்வாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு மனிதநேயம், கோபமும் வரும், அதே இடத்துல குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பழக்கம். நாங்கள் 2 பேருமே திட்டிப்போம். அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா குழுன்னு தலைவியாக இருக்கிறாங்க. நிறைய நல்லதும் செய்வாங்க, நிறைய கோபமும் படுவாங்க, சண்டைகளும் வரும், எல்லாத்துக்கும் வருங்க. எல்லாத்துக்கும் உள்ளது தானே. அப்புறம் வந்து சாப்பிட வந்துட்டோம். சாப்பாடு செம்மையாக இருந்துச்சுங்க. மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி, அப்புறம் வந்து சிக்கனு, தயிர் பச்சடி எல்லாம் இருந்துச்சுங்க. மோர், ரசம். நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரின்ட்டு அது சரி சாப்பிடும்போது நான் எடுத்ததே இல்லைங்க, வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. எல்லோரும் உடனே கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு வர மனசில் கொஞ்சம் நேரம் அப்புறம் வெத்தலை பார்க்கலாம் போட்டு எல்லார்ட்டையும் பேசிவிட்டு, இது வந்து வெளியில் வந்து ஒரு ஆலமரம் இருந்துச்சு. அதை வந்து எனக்கு எங்கே போனாலுமே அந்த செடி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், நல்ல க்ரீனிஸாக இருந்துச்சு. சரி அதையும் பார்த்துட்டு சரி நம்ம மறுபடியும் ஒரு 3 மணி இருக்கும் நாங்கள் கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு சரி சொல்லிவிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க சொன்னோம். அப்புறம் அவங்களும் வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. வண்டி எடுத்துகிட்டு பஸ்ஸு வந்து அங்கே சோழவந்தான் சைடு வந்து பஸ்ஸு வருது. அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சுங்க. திரும்ப ரிட்டன் இந்த சைடு வருவோம் இல்லைங்களா, இந்த சைடு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் போட்டிருந்தாங்க. கீழே இறங்கி அதையும் வீடியோ எடுத்துகிட்டு முருங்கை செடி இருந்துச்சுங்க. பார்த்துங்க பாருங்கள், எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள்.
எனக்கு இந்த செடியை பார்த்தா தாங்க ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம மாடியிலேயே இந்த ஆடி மாதம் கொஞ்சம் ஃபுல்லாக வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பாப்பாவுக்கு டெலிவரிலாம் ஆனதுக்கப்புறம் எல்லாம் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இது பாருங்க ரொம்ப க்ரீனிஸாக போட்டிருக்காங்க. தண்ணி தாங்க, நம்ம தண்ணியும் சரி ஃபெர்டிலைசரும் சரி கொடுக்கும்போது செடிகள் வந்து நல்லா வளரும்னு நினைக்கிறேன். முருங்கை விதை நிறைய எடுத்து வந்திருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா முந்திரி பழம் பார்த்ததும் வண்டியை விட்டு இறங்கிட்டேன். ஒரு 2-3 மரம் இருந்துச்சு. பாப்பா ஆசைப்பட்ட குலதெய்வங்களுக்கு போகும்போது முந்திரி பழம் வந்து பறிக்க முடியாமல் போச்சு. நைட்டாக வந்துட்டோம். அதனால் வந்துட்டு முந்திரி பழம் பறிச்சுட்டு அவங்க விட்டு பறிக்க சொன்னால் அவங்க எல்லாத்தையும் உள்ளே உலுக்கிட்டாங்க. அப்புறம் நானுமே 2 பழம் பறித்து போட்டுட்டு சரி அதாங்க இதோட வந்து நீங்கள் பறிச்சதோடு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெளிவான வீடியோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே மக்களே, பாய். அவ்வளோதாங்க, அப்படியே கிளம்பிட்டு